அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வுக்காக இயற்பியல் பாடத்திலிருந்து, அதாவது ஃபிசிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லைட் இயருங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 இயர். ஓராண்டில் ஒளி கடக்கும் தொலைவு தான் 1 லைட் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆண்டில் எவ்வளவு தூரம் கிடக்குது அப்படின்னா 9.467 × 10⁻15 மீட்டர் கிடக்குது. ஸோ லைட் இயர் என்பது டிஸ்டன்ஸை குறிக்கிறது. 1 astronomical unit, the distance between the center of the sun to the center of the earth is called 1 astronomical unit. சூரிய மையத்துக்கும் பூமி மையத்துக்கும் இடையே உள்ள தூரம் வந்து ஒரு அஸ்ட்ரானிக்கல் யூனிட்னு சொல்கிறாங்க. 1.496 10⁻11 மீட்டர். லேசர் துடிப்பு முறையில் மிக தொலைவில் உள்ள பொருளினுடைய தூரத்தை எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்னா, டி அப்படிங்கிற நேரத்தில் ஒரு ஒளியானது பூமியிலிருந்து கடந்து மேலே சென்று அந்த வான்பொருளில் பட்டு மீண்டும் திரும்புகிற நேரம் எனில், அந்த வான்பொருளுக்கும் பூமிக்குமான தொலைவு, the distance between the distance object and the earth is d is equal to ct/2. ஓகே, இங்கே சி என்கிறது வெலாசிட்டி, டீங்கிறது டைம் டேக்கன் டு ட்ராவல், ஹியர் அண்ட் டு அண்ட் ஃப்ரோ டி. ஸோ 1 டிஸ்டன்ஸ் வி ஆர் நீட் ஆஃப், ஸோ t/2 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ லேசர் பல்ஸ் மெத்தட் d is equal to ct/2. அக்யூரேசி இன் மெஷரிங் குவான்டிட்டி x is delta x. ஸோ ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த கரெக்டான வேல்யூக்கு பதிலாக நீங்கள் 10.1 அப்படின்னு மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ 0.1 அப்படிங்கிறது டெல்டா எக்ஸு, கரெக்ட் ரீடிங் வந்து எக்ஸு. அப்போ எரர் எவ்வளவு? அதில் பெர்சன்டேஜ் எரர், சதவிகித எரர், சதவிகித விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். டெல்டா எக்ஸு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், எக்ஸு இன்ட்டு 100, அதுதான் பெர்சன்டேஜ் எரர். ஓகேவா? எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ உண்மையான அளவு நம்ம எவ்வளவு அளந்துருக்கிறோம் அதுக்கு இடையில உள்ளது தான் எரர். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்துக்கு 10.1 அப்படிங்கிற மெஷர் பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 10 அப்படின்னா, ஸோ எரர் எவ்வளவு 0.1. ஸோ ட்ரூ வேல்யூவிலேருந்து மெஷர் வேல்யூவை மைனஸ் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எரர் கிடச்சிரும், பிழை கிடச்சிரும். ஹோமோஜெனிட்டி அப்படின்னா என்ன? டைமென்ஷனல் அனாலிசிஸ், பரிமாண வாய்ப்பாடில் ஸோ போத் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகே, v is equal to u plus at. ஏன்னா விங்கிறது திசைவேகம், வெலாசிட்டியினுடைய டைமென்ஷன், u plus at அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த போத் சைட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் வில் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ தட் இஸ் த ஹோமோஜெனிட்டி. அது a plus p is equal to c. டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். ஒரு சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கில் ஒரு பாப்பை கட்டி தொங்க விட்டு அதை வந்து நம்ம ஸ்விங் பண்ணோம், அதை ஆட விட்டோம் அப்படின்னா அதான் சிம்பிள் பெண்டுலம். ஸோ அது ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு, சென்டரில் ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு டைம் எவ்வளோ எடுக்கும்னா இஸ் ஈக்குவல் டு 2/√L/g. ஹியர் எல் இஸ் த லென்த் ஆஃப் தி பெண்டுலம். ஓகே, அந்த ஊசலின் நீளம், ஜிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் பீரியட், அதாவது சென்டர்லேருந்து ஒரு தடவை போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கான டைம் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்யூட். ஒரு லிக்யூட்னா பரப்பு இழுவிசை, ஒரு லிக்யூடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரப்பின் மீது செயல்படக்கூடிய விசை. இப்போ வாட்டருக்கு வந்து பரப்பின் மீது செயல்படக்கூடிய விசை இருக்கு இல்லையா, அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா T is equal to PR/2. ஸோ ஹியர் P is the pressure, R is the radius of the capillary tube. ஸோ ஒரு டியூப்பில் சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமாக அந்த லிக்யூடில் வந்து ரைஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதனுடைய ஃபார்முலா வந்து T is equal to PR/2. ஓகே, அடுத்த லெசன் பாருங்கள். வெலாசிட்டிங்கிறது திசைவேகம் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இடப்பெயர்ச்சி. ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது.
இங்கே இது வந்து வீடு வீடு, இது வந்து ஸ்கூலு. ஸோ இந்த பையன் நேராக அப்படி போகலாம். இன்னொன்று இந்த வழியாகவும் இப்படியும் ரோடு, இதான் ரோடு, ஆக்சுவல் ரோடு. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரோட்டின் வழியாக த ஆக்சுவல் பாத் டேக்கன் பை த பாய் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது, தொலைவுன்னு பேர் தமிழில். இது இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இடப்பெயர்ச்சிக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும், இதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. ஓகே, இதுதான் ஸ்கூலு, இது வீடு, இது ஸ்கூலு. ஓகே, ஏங்கிறது அவனுடைய வீடு. ஓகே, பி அப்படிங்கிறது அவனுடைய ஸ்கூலு. ஸோ ஏலேருந்து பிக்கு 2 வழியில் போகலாம். ஒன்று ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. த ஆக்சுவல் பாத் டேக்கன் பை த பாடி இஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வெலாசிட்டினா என்ன? ஸோ திசையில் ஒரு தமிழில் திசை வேகம்னு சொல்லுவாங்க. ஸோ இடப்பெயர்ச்சிக்கு நம்ம திசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொல்கிறது, திசை வேகம். ஓகே, இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஎஸ் பை டிடி. ஒரு கண நேரத்தில் அந்த பாடியினுடைய இடப்பெயர்ச்சி பை அந்த கண நேரத்தில் உள்ள காலம். ஸோ அதான் ஆவரேஜுங்கிறது. ஓகே, சராசரி. ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பைக்கினுடைய ஸ்பீடை கூட்டுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணுவோம். ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணும்போது அந்த பைக்கினுடைய வேகம் கூடுது. ஸோ அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் முடுக்கம் தமிழ் சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை டி, அதுதான் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஓகே, அடுத்து இயக்கத்தை பற்றிய விதிகள். ஸோ ஒரு பொருள் இயங்குது அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் இயங்குது, அதனுடைய ஆரம்ப திசைவேகம் யூ. ஓகே, ஆரம்பத்தில் யூங்கிற திசைவேகத்தோட இயங்குது. ஓகே, அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டி நேரத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு டீனா ஒரு வினாடியோ 2 வினாடியோ அதனுடைய ஸ்பீடு கூடிருது. ஸோ அப்போ கூடும்போது அதனுடைய இறுதி திசைவேகம் வீணாயிரும் இல்லையா. அப்போ அப்படி அதனுடைய சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அந்த திசைவேகத்தில் ஏற்கக்கூடிய மாறுபாடுக்கு பிறகு என்ன பேர்? முடுக்கம், ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால் ஒரு பாடி இயங்கும்போது அந்த பாடிக்கு ஆரம்ப திசைவேகம் யூ இருக்கும், இறுதி திசைவேகம் ஃபைனல் வெலாசிட்டி வி இருக்கும், அப்புறம் வந்து முடுக்கம் ஏ இருக்கும் இல்லையா. ஏ வெலாசிட்டியில் மாறுபாடு இருந்ததுனாலே அங்கே ஏ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ டைம் டி இருக்கும். இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், விஸ் ஈக்குவல் டு, அதாவது இறுதி திசைவேகம் என்பது ஆரம்ப திசைவேகம் ப்ளஸ் முடுக்கம் இன்ட்டு டி, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் இன்ட்டு டி. ஓகே, first equation, this is the first equation. Second equation is, so how much distance it traveled? S distance traveled by the object. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஃபார்முலா இது. S is equal to ut plus 1/2 at squared. Okay, u is the initial velocity, t is the time, a is the acceleration, already t is given. Okay, ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் கடந்த தொலைவு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த பொருளுடைய ஆரம்ப திசைவேகம் தெரியணும், அந்த பொருளுடைய முடுக்கம் தெரியணும். ஸோ இருந்தால் நம்ம பொருள் எவ்வளவு நேரத்தில் எவ்வளோ தொலைவை கடந்திருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு டைம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து இதிலேருந்து நம்ம இறுதி திசைவேகத்தை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது வி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் யூ ஸ்கொயர் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே ஈக்குவேஷனை தான் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2asன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுவும் நமக்கு வந்து இதுலேருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ஆக்சலேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு பாடியினுடைய அத்தனை விவரங்களையும் அத்தனை பேராமீட்டர்ஸையும் நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் in physics. Okay, so equation of freely falling body. So if your body is dropped here, பாருங்க இப்படி drop பண்றீங்க, so the body is falling down. So அப்போ freely falling பண்ணா we are not throwing, நம்ம எரிய மாட்டோம். ஸோ அதனால just we drop. ஸோ அப்போ u is equal to 0. ஓகே, u is equal to 0 அப்படிங்கிற அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ freely falling body அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இனிஷியல் வெலாசிட்டி
initial velocity 0. Okay, u is equal to 0. ஏங்கிறது என்னன்னா g, அதாவது acceleration due to gravity is falling down, no? ஸோ எஸ்ங்கிறது என்னன்னா ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டில் இது ட்ராவல் பண்ணியிருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதுவும் ஒரு மோஷன் தான். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ நம்ம இந்த பாடியை வந்து இங்கேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, ஹைட்ஸு உயரத்துலேருந்து கீழே விழுது, பூமியில் எர்த்தில் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அப்போ இது எவ்வளவு வேகத்தில் வரும், வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி when it reaches the ground அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவில் போடுங்க. v is equal to u plus at. ஸோ விங்கிறது இதாக இருக்குது, யூங்கிறது 0 தானே, ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு 0 தானே. ஸோ gt, ஓகேவா. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது, s ஈக்குவல் டு யூக்கு பதில் 0 போடுவீங்க. ஸோ 1/2 gt². இங்கே ஏங்கிறது ஜியாக மாறிடும். ஓகே, ஏஸ் ஈக்குவல் டு ஜி. ஏன்னா இதில் வந்து ஆக்சிலேஷன் எதனால் கிடைக்கிது, புவியீர்ப்பு விசையினால் கிடைக்கிது. ஸோ இந்த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டினால the body gets acceleration. So s equal to u of gt². So next v squared is equal to substitute பண்ணும்போது இதுக்கு 0 ஆகிடும். v squared is equal to 2gh. So this equation is very very important equation for doing the calculations in the Neet examination as well as all competitive examinations. Okay, next one is equation of motion for upward motion. So freely falling body, now it is upward motion. The upward motion na இதே ஆப்ஜெக்டை நீங்கள் மேல் நோக்கி எறிகிறீங்க. ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன், ஓகே, அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸை த்ரோ பண்ணும்போது என்னாகும், அந்த ஆக்சிலரேஷன் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா. மேல் நோக்கி ஒரு பொருளை எரிஞ்சிங்கன்னா அந்த பொருளுடைய முடுக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஆக்சிலேஷன் வந்து நெகட்டிவ், ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ். ஸோ வெலாசிட்டி கோஸ் ஆன் டிக்ரீசிங் and it reaches at a particular time, it reaches, the velocity becomes 0. So when it is a maximum height, velocity becomes 0. அது அதிகபட்ச உயரத்தை அது அடையும் போது அதனுடைய வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி will become 0. v is equal to 0. ஸோ இந்த கேஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தா தான் அந்த பாடியை மேல் நோக்கி எரிய முடியும். ஸோ அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0 போடக்கூடாது, ஆரம்ப திசை வேகம் 0 போடக்கூடாது. ஓகே, அப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா v is equal to u plus at தானே. இங்கே v is equal to u, ஏ மேல் நோக்கி எறிகிறதுனால ஆக்சிலேஷன் நெகட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போங்கன்னா மைனஸ் ஜிடி அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்தீங்க. அதே மாதிரி உயரத்துக்கு வந்து h is equal to ut, here minus of at², minus of a பதிலாக அங்கே g போடுவீங்க, minus of gt². ஓகே, here v squared minus u squared is equal to minus 2gh. okay, so these are the very important formula for upward motion. okay, this is equation for upward motion. okay, suppose நீங்கள் இதே ஆப்ஜெக்டை கீழ் நோக்கி த்ரோ பண்ணுறீங்க, இது வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. if you give some initial velocity for the downward motion, then the formula becomes v is equal to u plus gt, h is equal to ut plus of gt². here u is present, this is very important. So v square minus u squared is equal to plus 1 by v square minus u squared is equal to plus 2gh. these are equation for downward motion when the ball is freely falling. okay, ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பெரிய அல்லது அனைத்து போட்டித் தேர்வுகளும் ஒரு பெரிய சவாலாக இருக்காதுங்கிற நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ யூனிட் வெக்டார்னா என்ன பாருங்கள். யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல வந்து வெக்டர் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. ஸோ இது எக்ஸ் கோஆர்டினேட்டில் நம்ம என்ன செய்கிறோம், இது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறோம் இல்லையா கிராஃபில். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு யூனிட்டு இல்லையா, ஃபஸ்ட் 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் வச்சுக்கிட்டோம், இது ஒரு யூனிட்டு. ஸோ இந்த யூனிட் வெக்டர் இப்போ எனக்கு இந்த எக்ஸில் இது ஓன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஓ, இது ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஓஏ அப்படின்னு ஒரு வெக்டரை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அப்போ ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எத்தனை யூனிட் வெக்டர் இருக்குது, 1 2 3, ஒரு 3 யூனிட் வெக்டர் இருக்குது. ஸோ 3 யூனிட் வெக்டர் சேர்ந்தது எனக்கு ஓஏ வெக்டர் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, 3 யூனிட் வெக்டர். இங்கே 3ங்கிறது ஒரு நம்பர், மேக்னிடியூட்.
யூனிட் வெக்டர் ஒவ்வொன்றும் ஒரு யூனிட். ஸோ OA வெக்டர் ஈக்குவல் டு 3A வெக்டர். இப்போ எனக்கு யூனிட் வெக்டர் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? A வெக்டர் ஈக்குவல் டு இந்த பாருங்க, A வெக்டர் யூனிட் வெக்டர் ஈக்குவல் டு இந்த OA வெக்டர் தான் நான் A வெக்டர் வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு A வெக்டர். ஸோ A வெக்டர் டிவைட் பை இந்த 3 மாடுலஸ் ஆஃப் OA இல்லையா, அதான் சொல்லியிருக்கேன். அப்போ யூனிட் வெக்டர் A யூனிட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 2 வெக்டர். இப்போ இது ஒரு வெக்டர் வச்சுக்கோங்களேன், P வெக்டர். ஓகே, இது ஒரு Q வெக்டர். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 வெக்டர் இருக்குது. ஸோ 2 வெக்டருக்கு இடையே உள்ள ஆங்கிள் இப்போ இது பார்க்கும்போது 90 டிகிரி மாதிரி தெரியுது. சப்போஸ் தீட்டான்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீட்டான்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிசல்டன்ட் இப்போ 2 வெக்டருக்கு உங்களுக்கு ரிசல்டன்ட் இப்போ என்ன வெக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு பாக்ஸு. ஓகே, இந்த பாக்ஸை ஒரு 2 பசங்க பிடிச்சி தள்ளுறாங்க. இது ஒரு பையன், சரியா, இது ஒரு பையன் தள்ளுறான். ஓகே, இன்னொரு பையனும் தள்ளுறான். 2 பேர் தள்ளுறாங்க இந்த பாக்ஸை. ஓகே, இந்த பையனும் தள்ளுறான். ஸோ இந்த பையன் கொடுக்கறது 5 நியூட்டன் ஃபோர்ஸ், இந்த பையன் கொடுக்கறது 3 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இதில் கிடைக்கிற இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 சேர்ந்து செயல்படுது இல்லையா, அதான் ரிசல்டன் ஃபோர்ஸ், தொகுபயன் விசைன்னு சொல்லுவாங்க. ஸோ தொகுபயன் விசைன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, 8ம்பீங்க. ஏன்னா 5 + 3 8ன்றீங்க. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 5 நியூட்டன் செயல்படுற திசையும் அந்த டைரக்ஷனும் 3 நியூட்டன் செயல்படுற டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷனில் இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸு இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் செயல்படுதுன்னா ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 0, தீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிடுவோம். சப்போஸ் அப்படி இல்லாமல் நமக்கு இப்படி ஒரு டைரக்ஷனில் செயல்படுது, ரெண்டுக்கு இடையே உள்ள ஆங்கிள் தீட்டான்னு வச்சிங்கன்னா, ஸோ அப்போ அதாவது 0 இல்லாமல் ஒரு 30 டிகிரி 40 டிகிரி அப்படின்னா ரிசல்டன்ட் இப்படி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அமையும். அதாவது ஒரு பேரலோகிராம், இணைகர விதி, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். ஓகே, இந்த 2 வெக்டர் இப்படி செயல்படும் போது ஸோ இதனுடைய தேர்ட் வெக்டர் வில் பி த அதர் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, க்ளோஷர் லா. ஸோ இந்த மாதிரி விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு அதனுடைய வேல்யூ தீட்டா கோணத்தில், அதாவது தீட்டா ஆங்கிள் இருக்கும்போது அதனுடைய ரிசல்டன்ட் வேணும்னா ஆர்சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P² + Q² + 2PQ cos தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. இதுதான் வெக்டர்னுடைய உண்மையான மீனிங். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டருடைய டைரக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஆல்ஃபா வச்சிங்கன்னா tan இன்வெர்ஸ் போடுவீங்க. tan ஆல்ஃபா வேணும்னா tan ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு Q sin தீட்டா பை P + Q cos தீட்டாங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் Q sin தீட்டா பை P + Q cos தீட்டா. ஓகே, அடுத்து வெக்டர் டாட் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ A வெக்டர் டாட் B வெக்டர்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் A வெக்டர் கிராஸ் B வெக்டர், குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இது கிடைமட்டமாக வரும், இது செங்குத்தான வரும். ஸோ அதனால் மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ ஒரு விசை திசையும் இன்னொரு விசையினுடைய திசையும் ஒன்றுக்கொண்டு 90 டிகிரியாக இருக்கும்போது தொகுபயன் விசை திசை அடுத்து 90 டிகிரியில் இருக்குங்கிறது தான் இந்த இதனுடைய மீனிங். ஓகேவா? ரைட். ஸோ A டாட் B புள்ளி பெருக்கல்னு வரும்போது A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் காஸ் தீட்டா, கிராஸ் வரும்போது சைன் தீட்டா வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு பொருளை எரியிறது பாருங்க. ஸோ இந்த மாதிரி எரியிறது தான் ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறது, ப்ரொஜெக்டைல். சரியா, தீட்டாங்கிற ஆங்கிளில் நம்ம இப்படி எரிஞ்சு விடுறோம். சரியா, ஸோ அப்போது அதில் பாத், இந்த பாதைக்கான சமன்பாடு ப்ரொஜெக்டைல். இந்த ப்ரொஜெக்டைலில் இந்த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அதுக்கு ஃபார்முலா ஒய், இது ஒய் டைரக்ஷன். சரியா, ஒய் டைரக்ஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் tan தீட்டா
minus gx squared divided by 2u squared cos squared theta. So x tan theta, இந்த x உடைய வேல்யூனுடைய tan theta minus g, gங்கிறது உங்களுக்கு தெரியும், xங்கிறது so the distance, so minus gx squared 2u squared, uங்கிறது initial velocity is given, so u squared cos squared theta. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி இது அடையிற ஹைச் உயரம் எவ்வளோ உயரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு தீட்டா. இங்கே பாருங்க ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹச் மேக்ஸ் யூ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு தீட்டா கீழே 2g வச்சுக்கோங்க. அதிகபட்ச உயரம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படக்கூடிய ஒரு எரிபொருளினுடைய கடக்கு அதிகபட்ச உயரம் யூ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 2g. ஸோ அது மாதிரி டைம் ஆஃப் ஃப்ளைட்டு பறக்கும் காலம் பார்க்கும்போது 2u சைன் தீட்டா பை g. ஸோ அது அதிகபட்ச உயரம் மேலே போகிறதுக்கான காலம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வேணும்னா இந்த 2 மட்டும் கட் பண்ணிவிடுங்க, u சைன் தீட்டா பை g அப்படின்னு போடுங்க. சரிங்களா? ஸோ அதிகபட்ச உயரம் டைம் வந்து u சைன் தீட்டா பை g. ஓகே, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் கிடைமட்ட தூரம் அது கடக்கக்கூடிய தூரம் இந்த 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 இருக்கு இல்லையா, அதாவது இந்த தூரம் இங்கே எரியிற இடத்துல இருந்து இது இங்கே வரக்கூடிய தூரம், இந்த இது என்ன ஃபார்முலா மூலம் கால்குலேட் பண்ணுவீங்க, ரேஞ்ச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 2 தீட்டா, யூ ஸ்கொயர்டு சைன் 2 தீட்டா பை ஜி. ஓகே, ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து யூ ஸ்கொயர்டு சைன் 2 தீட்டா பை ஜி. ஓகே, ஸோ சப்போஸ் 45 டிகிரியில் ஒரு ஆள் எரியிறான்னு வச்சுக்கோங்களேன், இது 45 டிகிரியில் இல்லையா, இப்போ நீரஜ் சோப்ரா கூட கரெக்டாக 45 டிகிரி ஆங்கிளில் எரிஞ்சதுனால தான் ஒரு ஹையஸ்ட்டாக டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தீட்டா வந்து 45னா 2 தீட்டா 90, ஸோ யூ ஸ்கொயர்ட் சைன் 2 தீட்டா 90னா சைன் 2 தீட்டா வேல்யூ 1 ஆகிடும். ஸோ யூ ஸ்கொயர்ட் பை ஜி, அதுதான் இங்கே ஃபார்முலாவில் போட்டிருக்கு. ஸோ யூங்கிறது அந்த கொடுக்குற வெலாசிட்டி. ஸோ இது தூரமாக வரணும் அப்படின்னா அந்த எரியவர் வந்து கரெக்டாக இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட், அதாவது இந்த ஹரிசாண்டலோட எர்த்தினுடைய ஹரிசாண்டல் கிடைமட்டத்தோட 45 டிகிரியில் அவர் த்ரோ பண்ணார்னா ஸோ அந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, யூ ஸ்கொயர்ட் பை ஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ்னால் என்ன பாருங்கள், ஜேஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, அது கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண நேரத்தில் இது வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிமெண்ட் ஃப்ளோரில் சிமெண்ட் தரையில் ஒருத்தர் கீழே விழும்போது காயம் அதிகமாகவும், அதே சமயம் மண் தரையில் ஒருத்தர் விழும்பொழுது காயம் குறைவாகவும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, மண் தரையில் விழும்போது அந்த விசை செயல்படக்கூடிய நேரம் வந்து அதிகரிக்கிறதுனால ஸோ அந்த கணத்தாக்குனுடைய விசையினுடைய அளவு குறைஞ்சி நமக்கு காயம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது. ஸோ இம்பல்ஸ்ன்னு வரும்போது கணத்தாக்கு விசை, கண நேரத்தில் தாக்கக்கூடிய விசை. ஓகே, அதுதான் அதுக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிவாங்க. ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஜேஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறத கணத்தாக்கு விசை. ஓகே, இப்போ வந்து மொமெண்டம்னு வரும்போது டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், ஒரு பொருள் மொத்த உந்தம் மாறாது. ஓகே, இப்போ வந்து துப்பாக்கி அது வந்து நம்ம சுடுதலுக்கு முன் உள்ள மொத்த உந்தமும் சுடுதலுக்கு பின் உள்ள மொத்த உந்தமும் சமம். அப்போ சுடுதலுக்கு முன் உள்ள மொத்த உந்தம் சொல்லும்போது துப்பாக்கி குண்டு அது வந்து வெலாசிட்டி வந்து 0, அதனால் சுடுதலுக்கு முன் உள்ளது 0ன்னு போட்டு, சுடுதலுக்கு பின் இப்போ ஒரு துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியேறும்போது அந்த மாஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது எம்ஜி, இது புல்லட்டு எம்பின்னு வச்சுருக்காங்க, துப்பாக்கிக்கு வந்து எம்ஜி வச்சுருக்காங்க. அது வெளியேற புல்லட் வெளியேற வெலாசிட்டி விபின்னு வச்சுருக்காங்க. ஸோ கன் எந்த ஸ்பீடில் திரும்ப ரீகாயில் ஆகும், திரும்ப பின்னோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ விஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி டிவைட் பை எம்ஜி இன்ட்டு விபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ பேரலல் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஏற்கனவே படித்தது தான், ஆர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos தீட்டா. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் இங்கே பாருங்கள், முக்கோண விசை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு மேலே நூலை கட்டுறீங்க சரிங்களா, நூல் வந்து இப்படி இருக்குது, இது 6. ஓகே, இதிலிருந்து இங்கே ஒரு வெயிட்டை தொங்க விட்றீங்க, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு வெயிட்டை தொங்க விட்றீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்டன்ட் வந்து நமக்கு பேலன்ஸாக ஈக்குலிபிரியமாக இருக்குது. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு வச்சுக்கோங்க, பீட்டா. இந்த ஆங்கிள் வந்து காமா. ஓகே, ஸோ இப்போ வந்து இது பின்னு வச்சுக்கிட்டீங்க, இது கியூன்னு வச்சுக்கிட்டீங்க.
ஓகே. ஸோ அப்போ இந்த பியோட வேல்யூ பி பை ஓஏ. ஓகே, பி பை ஓஏ. ஓஏங்கிறது டிஸ்டன்ஸு. ஓகே, இந்த சென்டர் ஓவில் இருந்து அந்த டிஸ்டன்ஸ் ஓஏ, தட் வில் பி ஈக்குவல் டு கியூ பை ஏபி, தட் வில் பி ஈக்குவல் டு ஆர் பை ஓபி. அல்லது பி பை இந்த ஆல்ஃபாவினுடைய சைன் வேல்யூ. ஸோ பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா வச்சுக்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ட்ரையாங்கிள் லாவுக்கு வந்து பி பை ஒய்ன்னு போடுவீங்க. லாமிஸ் தியரம்னு வரும்போது பி பை சைன் ஆல்ஃபா கியூ பை சைன் பீட்டா ஆர் பை சைன் காமான்னு எழுதுவீங்க. ஓகே, லாமிஸ் தியரத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ ரிசல்டன்ட் of concurrent forces. So Rx, Ry, so two forces acting on the same plane. ஒரு சமதள பரப்பில் ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணது, ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய் டைரக்ஷனில் இருக்குன்னா, ஸோ அது வந்து ஒரே பரப்பில் ரெண்டு திசையில் செயல்படும் போது ஸோ அந்த ரிசல்டன்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் RX ஸ்கொயர் ப்ளஸ் RY ஸ்கொயர். ஸோ ரிசல்டன்ட்டுடைய தீட்டா வேல்யூ வந்து அந்த டைரக்ஷன், ரிசல்டன்ட்டுடைய டைரக்ஷன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் RY பை RX. ஓகே, ஸோ இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லாமிஸ் தேர்தல் சொல்லியிருக்கிறேன். பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ பை சைன் பீட்டா ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன? ஸோ கோண திசைவேகம். ஸோ கோண திசைவேகம் என்ன? கோண இடப்பெயர்ச்சி பை காலம். ஓகே, அதுதான் கோண திசைவேகம். ஸோ நம்ம இடப்பெயர்ச்சி பை காலம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் அங்கே கோணத்துக்கு வரும்போது டி தீட்டா பை டிடி. ஸோ நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்குமான தொடர்பு, இந்த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி V is equal to R omega. So remember, this is a very important formula. V is equal to R omega. And next, angular acceleration. So angular acceleration என்னன்னா alpha is equal to T omega by dt. ஸோ நம்ம நேர்கோட்டு முடுக்கத்துக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இடப்பெயர்ச்சி முடுக்கம்னாலே என்னது? திசைவேக மாறுபாடு பை காலம்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அங்கே கோண முடுக்கம்னு வரும்போது கோண திசைவேக மாறுபாடு டிவைட் பை காலம். ஓகே, ஸோ அதான் டி ஒமேகா அப்படிங்கிறது கோண திசைவேகம். ஸோ நேர்கோட்டு திசைவேகம், கோண திசைவேகம் ரெண்டு இருக்குது. நேர்கோட்டு திசைவேகத்து நேர்கோட்டு முடுக்கம், கோண முடுக்கம். ஸோ நேர்கோட்டு திசைவேகத்துக்கு வீண் வைப்போம், கோண திசைவேகத்துக்கு ஒமேகான்னு வைப்போம். நேர்கோட்டு முடுக்கத்துக்கு வீண் வச்சுருப்போம், கோண முடுக்கத்துக்கு ஆல்ஃபான்னு வைப்போம். ஸோ அதுதான் அங்கே ஃபார்முலா. அப்படி எல்லாம் அதில் உள்ள நேர்கோட்டையும் கோணத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வரையறை எல்லாமே சேமாக தான் வரும். ஓகேவா, நொட்டேஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், பார்த்துக்கோங்க. ஸோ V is equal to R omega. இது நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்குமான தொடர்பு. ஓகே, ஸோ அதே மாதிரி நேர்கோட்டு முடுக்கம் A கோண முடுக்கத்தோடு எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது? ஸோ இந்த ரிலேஷன் பிட்வீன் த லீனியர் ஆக்சிலேஷன் டு த ஆங்குலர் ஆக்சிலேஷன் A is equal to R alpha. ஓகே, நெக்ஸ்ட் சென்டிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ சென்டிபிட்டல் ஆக்சிலேஷன்னா என்னன்னு பாருங்க. ஒரு பாடி வந்து சர்க்குலர் மோஷனில் இயங்கணும் அப்படின்னா அந்த பாடிக்கு கண்டினியூஸாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸு எதை நோக்கி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, ஸோ ஒரு பையன் வந்து இந்த இடத்துல ஒரு கல்லை ஒரு நூலில் கட்டி சுற்றுறான். ஓகே, அந்த நூல் வந்து இப்படி இருக்குது, சரியா, இப்படி சுற்றிக்கிட்டே வருது, இந்த கல் சுற்றிக்கிட்டே வருது. எது வரைக்கும் சுற்றும்? இவன் கையில் அந்த நூலை பிடிச்சிருக்கிற வரைக்கும் சுற்றும். சப்போஸ் அதை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? இந்த ஸ்டோன் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகாது? வட்டப்பாதையை மேற்கொள்ளாது. ஓகே, ஸோ ஒரு பாடி வந்து வட்டப்பாதையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு தொடர்ந்து ஒரு விசை அளிக்கப்பட வேண்டும். ஸோ அவ்வாறு அளிக்கப்படுகின்ற அந்த விசைக்கு பேர் மைய நோக்கு விசை, சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர்னா அதுக்கு ஃபார் எவரி ஃபோர்ஸ், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை ஒன்று இல்லையா, நியூட்டனுடைய மூன்றாம் விதி. ஸோ சென்டிபிட்டல் ஃபோர்ஸுக்கு எகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய விசைக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ். ஸோ இட் இஸ் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் சென்டர், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ். ஸோ மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. ஸோ எனக்கு இந்த மைய நோக்கு விசையினுடைய வேல்யூ, மைய நோக்கு முடுக்கம்னா என்ன? A is equal to R omega square. Okay, ஸோ மைய நோக்கு முடுக்கம் சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் A is equal to R omega square. ஸோ இந்த ரிலேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்னொரு ரிலேஷன், அதாவது V is equal to R omega அந்த ரிலேஷன்ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது மைய நோக்கு முடுக்கம், அதாவது சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் A is equal to V squared by R. ஸோ V squared by R இந்த ரிலேஷன் வருது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு எம்மால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ எம்ஏ இங்கே பாருங்க, இங்கே எம்மா மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு எம்ஏ போடுவீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு எம் போடுவீங்க. ஸோ எம் வி ஸ்கொயர்டு பை ஆர். ஸோ எம்ஏன்னு வரும்போது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ ஏங்கிறது இப்போ சென்டிபிட்டல் ஆக்சிலேஷனுங்கிறது சென்டிபிட்டல் ஃபோர்ஸாக மாறுது பாருங்க. ஸோ இஃப் யூ மல்டிப்ளை பை எம் தென் இட் வில் பி எம் வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். அதுதான் இந்த ஃபார்முலா, எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். ஓகே, ஸோ ஆர் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அப்புறம் வந்து ஒரு கார் வந்து வளைவில் போகுது சரியா. ஸோ the maximum velocity with which a car can go round a level without skidding. ஸோ ஒரு கார் வந்து ரவுண்டில் போகும்போது, ஒரு வளைவான பாதையில் போகும்போது அது ஸ்கிட் ஆகாமல் இருக்கக்கூடிய அதிகபட்ச திசைவேகம். ஸோ the maximum velocity எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா v is equal to square root of mu rg. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. மியூங்கிறது என்னென்னா ஃப்ரிக்ஷனல், அந்த உராய்வு விசை கோஎஃபிஷியன்ட், ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், உராய்வு குணகம். ஆறுங்கிறது அந்த கருவோட ரேடியஸு, ஜிங்கிறது அந்த இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம். ஓகே, ஸோ ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஸ்கிட்டாகாமல் இருக்கணும்னா கண்டிஷன் என்னென்னா, ஸோ அந்த கண்டிஷன் அண்ட் ஆல்சோ the velocity. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. ஸோ ஆங்கிள் ஆஃப் பெண்டிங், ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளவு வளைவு தீட்டா எவ்வளவுனா, ஸோ tan inverse of v squared by rg. ஓகே, v squared by rg இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்கிட்டிங். ஸோ அந்த ஸ்கிட் ஆகுனா tan தீட்டா வந்து அதனுடைய அந்த பெண்டிங் வந்து ஸ்கேட்டர் தேன் மியூ, ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு அதிகமாக இருக்கணும். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஒர்க் டன். ஒர்க் டன்னா என்னென்னா வேலை, எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு எஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. நார்மலாக வந்து ஒரு நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆங்கிள் பிட்வீன் திஸ் ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஸோ அதனால் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம், காஸ் 0 போடுவோம், காஸ் 0 1. ஸோ அதனால் எஃப்எஸ்ன்னு எழுதுவோம். ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா இஸ் எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு எஸ். ஸோ இந்த தீட்டாங்கிறது என்னென்னா இந்த ஃபோர்ஸுக்கும் பாருங்க, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையே உள்ள கோணம் தான் தீட்டா சரியா. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி எடுக்கும்போது காஸ் தீட்டா எடுக்கணும். ஸோ எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு எஸ். நார்மலாக தீட்டா ஈக்குவல் டு 0, அதனால் எஃப்எஸ்ன்னு எழுதுவாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பவர். ஸோ பவர்னால் என்ன, ஒரு 1 HP மோட்டரும் 5 HP மோட்டரும் ஒரே நேரத்தில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 HP மோட்டார்லேருந்து தண்ணீரினுடைய அளவு கம்மியாக இருக்கும், 5 HP மோட்டார்லேருந்து தண்ணீருடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது பவர் என்ன, ஹெச்பிங்கிறது ஹார்ஸ் பவர். ஸோ இப்போ ஒர்க்கு வந்து அதிகமாக நடந்துச்சுன்னா பவர் அதிகம். ஓகே, ஸோ வேலை, ஸோ திறன் என்பது வேலை பை ஆற்றல், P = W/T. ஓகே, அடுத்து நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி, mgh. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு, W = Fs அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் வந்துச்சு. ஸோ எனர்ஜினா என்னென்னா, எனர்ஜியும் ஆற்றலும் ஒன்று தான். ஸோ எனர்ஜியும் வேலையும் ஒன்று தான். ஸோ F × S. ஒரு பாடியை இங்கேருந்து ஒரு பாடியை லிஃப்ட் பண்ணுறீங்க இந்த ஹைட்ஸுங்கிற உயரத்துக்கு சரி. அந்த பாடியுடைய மாஸ் எம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் எம். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க, இதனுடைய எடைக்கு சமமான எடை எவ்வளவோ அதை கொடுத்துருப்பேன். எடைக்கு என்ன ஃபார்முலா, எடைக்கு வந்து எம்ஜி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. நமக்கு எடைக்கு வந்து எம்ஜிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ எஃப்க்கு பதில் எம்ஜி போடுவீங்க, எஸ்ஸுங்கிறது ஹச். ஸோ இங்கேருந்து மேலே கொண்டு வரதுக்கு நீங்கள் செய்கிற ஒர்க்கு வந்து mgh. அந்த ஒர்க்கு தான் எனர்ஜியாக சேவ் ஆகிருக்குது. ஸோ அதுதான் mghன்னு சொல்கிறது. ஸோ கைனடிக் எனர்ஜினா என்ன, ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, மாஸ் எம், வெலாசிட்டி v. ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி இயக்காற்றல் என்பது 1/2 mv². கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸுக்கு வந்து க்ளோஸ் இன்டெக்ரல் f டாட் dr = 0. ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் க்ளோஸ் இன்டெக்ரல் f டாட் dr is not equal to 0. ஓகே, ஸோ எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷனில் ஒரு பாடி வந்து ஏபிங்கிற 2 பாடி மோதுது. மோதினதுக்கு அப்புறம் ஏயோடைய பாடியுடைய வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா MA - MP/MA + MP × UA. பாருங்கள், ஏங்கிற பாடியோட வெலாசிட்டி ஆஃப்டர் த கொலிஷன், ஸோ த வெலாசிட்டி வில் பிகம் MA - MP/MA + MP × UA. ஸோ அதே மாதிரி பியோட பாடியுடைய வெலாசிட்டி 2MA/MA + MP × UA அப்படிங்கிற ஃபார்முலா படி அமையும். ஓகே, ஸோ
மாணவர்களே, இதுகாரும் +1ல் நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயும் செகண்ட் லெசன்லேயும் இடம்பெறக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயும் நாங்கள் வந்து ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறோம். அது குயிக் ரிவிஷனுக்காக இந்த ஃபார்முலா நீங்கள் படித்து மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்பப்போ வீடியோ இந்த மாதிரி வீடியோ வெளியிடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து பயன்பெறுங்கள். நீட்டில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.